ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாமா? வாங்க. அன்பாக்சிங்னு ப்ராடக்ட் ரிவ்யூலாம் நினைக்காதீங்க. இது நம்ம மருமக அனுப்பிச்ச பார்சல். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா மாங்காய் தான் இருக்கும். ஏன்னா அவங்க மாமரத்தில் காய்ச்ச மாங்காயிலேருந்து நமக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிருக்கிறாரு. எப்போவும் இந்த சீசனுக்கு 2-3 பார்சல் அனுப்பிச்சிருவார். இப்போது அவங்க மரத்துலேயே லேட்டாக தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் கம்மியாக தான் காய்ச்சிருக்குன்னு காய்ச்ச பழத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிருக்காரு. எல்லாம் பச்சை காயாக தான் அனுப்பிச்சிருக்காரு. பரவாயில்லைங்க. சில சமயம் அவர் அனுப்புறதுல 2-3 பழம் அடிபட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாதிரி வரும். மனசே சங்கடமாக இருக்கும். இவ்வளோ சிரமப்பட்டு அனுப்புகிறாரே, பழம் வேஸ்ட்டாக போயிடுச்சேன்னு. ஆனால் இந்த தடவை எல்லாமே காயாக அனுப்பிச்சிருக்காரு. பரவாயில்ல, எல்லாமே நல்லா டேமேஜ் இல்லாமல் வந்திருக்கு. எல்லாமே நல்லாவும் இருக்குது. எல்லாமே காயாக தாங்க இருக்குது. இப்போ இந்த காயெல்லாம் நம்ம பழுக்க வைக்கணும். பழுக்க வைக்கிறது எப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்ம புகையெல்லாம் போட மாட்டோங்க. நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அதை சுற்றி இந்த அட்டை பாக்ஸ்குள்ளேயே மூடி வச்சிட்டோம்னா நல்லா பழுத்துக்கும். இந்த ஐடியா என் சம்மந்தி சொல்லி கொடுத்தது தான். அவங்க வீட்டில் இப்படி தான் பழுக்க வைப்பாங்க மரத்து காயை. நான் அங்கே அம்மாலாம் பார்த்திங்கன்னா அரிசி அண்டாக்குள்ளே போட்டு வைப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே அரிசி மாம்பழத்தில் ஒட்டி அது ஒரு மாதிரி கசகசான்னு ஆகிடும். ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி பேப்பரெல்லாம் சுற்றி வச்சு வரிசையாக அட்டை பாக்ஸ்குள்ளே அடுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு 2 நாளைக்கு அதை பிரிக்காமல் அப்படியே காற்று போகாமல் வச்சிட்டோம்னா நல்லா பழுத்துரும். ஒரு 2 நாள் கழித்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடும். வாசம் வந்ததும் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்திருக்கும். இந்த மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் மார்க்கெட்டில் எவ்வளவோ பழம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டு எந்த பழத்துலேயும் இருக்காதுங்க. அவ்வளோ இனிப்பாக இருக்கும் இந்த மாம்பழம். அவங்க வீட்டு மரத்தில் காய்க்கிறது நம்ம புகை போடாமல் அப்படியே டைரெக்டாக நம்ம கைப்பட அதை பழுக்க வச்சு எடுத்து அறுத்து சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. அதனால் சொல்லலை, உண்மையிலேயே இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. இனி இதை காற்று படாமல் அப்படியே மூடி ஒரு ஓரமாக வச்சிட்டா 2 நாளில் நல்லா குப்புன்னு பழுத்துரும். நம்மளோட அன்பாக்சிங் வீடியோவும் முடிஞ்சுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.